ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சேன், லஞ்சுக்கு என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதில் ஹைலைட்டாக இருக்கிற 2 ரெசிபி தான் நான் தம்ப்நெயிலில் வச்சுருக்கேன். அதான் முளைக்கட்டிய பயிரோட கிரேவி, அப்புறம் கம்பு அடை. காலையிலே நான் டியூட்டி போகிறதுனால காலையிலே சாம்பார் வச்சாச்சு. வாழைப்பூ சாம்பார். இந்த வாழைப்பூவை மட்டும் இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு உள்ளே இருக்கிற நரம்பு எடுத்துகிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் சாம்பார் வைக்கிற மாதிரி தான். இந்த கசப்பு துவர்ப்பு அதெல்லாம் எதுவும் தெரியாது, நல்லாயிருக்கும். சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ரொம்ப சிம்பிள் தான். ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் சாம்பார் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி தான். நான் எப்படி சாம்பார் வைப்பேங்கிற ரெசிப்பியும் போட்டிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி தான் நான் இந்த சாம்பாரும் வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டிலே உள்ள வாழை மரத்தில் உள்ள வாழைப்பூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அடுத்தது பசங்களுக்கு மார்னிங்க்கு ரவா தோசை. ரவா தோசைனா ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அது ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கேன், லாங் வீடியோ தான். இது மார்னிங் பசங்களுக்கு ரவா தோசை. மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு கேரட் ரைஸ். கேரட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக தான் நான் செய்வேன். கேரட்டை கட் பண்ணிவிட்டு சாப்பரில் போட்டு பொடியாக்கிட்டு அதை தாளித்து வேக வச்சு எடுத்துருவேன், அவ்வளோதான். அதில் ரைஸு, உப்பு, நெய் அதை போட்டு ரெடி பண்ணிட்டா கேரட் ரைஸ் ரெடி. அதோட எக் ஆம்லேட் ஒன்று வச்சுட்டு ஸ்நாக்ஸு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் இப்படி தான் வைப்பேன் நான். இதை எடுத்து தனித்தனியாக 2 பசங்களுக்கும் பேக் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்து எங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி. இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி தனியாகவே ஒரு லாங் வீடியோவை போட்டிருக்கேன், பாருங்கள். ஆக்சுவலாக நான் ஸ்ப்ரவுட்ஸில் வந்து ஒரு 6 வகையான தானியம் யூஸ் பண்ணுவேன். இதில் 5 தான் போட்டிருக்கேன். வேர்க்கடலை, வெந்தயம், கம்பு, சோளம், இன்னும் 2 பச்சைப்பயிறு, அப்புறம் பச்சைப்பயிறு, அப்புறம் குதிரைக்கு கொடுப்பாங்களே கொள்ளு மறந்துட்டேன், சாரி, கொள்ளு. அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தம் இது தான் ஸ்ப்ரவுட்ஸாக முளை கட்டி எடுத்து வச்சு அதில் ஆஸ் யூஷுவல் நம்ம சாதாரண கிரேவி பண்ணுற மாதிரி தான். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக மசாலா போட்டு தாளித்து எடுத்துட்டு அதில் இதை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துடணும். மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான் ஆஸ் யூஷுவல். இது ஒரு பெரிய லாங் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அதை எப்படி ஸ்ப்ரவுட்டு செய்வேங்கிறதும் நான் போட்டிருக்கேன். இது வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சுருவேன். இது நாங்கள் பெரியவங்க தான் சாப்பிட்றது, பசங்களுக்கு இது பிடிக்கிறது இல்லை, கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இது ரெடி பண்ணது. இது வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்தி, ப்ரெட்டு எதுக்குனாலும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி காலையில் அடுத்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சது கம்பு அடை. கம்பு மாவில் அடை. யூஸ்வலாக கம்பு தோசையோ அடையோ நம்ம அரிசியில் 1 பங்கு, கம்பில் 2 பங்கு, உளுந்து, வெந்தயம் அதெல்லாம் ஊற வச்சு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் முழுசாக கம்பு வாங்கி ஊற வச்சு அரைச்சி செய்வாங்க. நான் அப்படிலாம் செய்யலை. ரெடிமேடாகவே கடையில் பேக்கெட்டில் கம்பு மாவு கிடைக்கிதுல்ல, அதை வந்து ஒரு 4-5 அடக்கி மாவு டேரெக்டாக கம்பு மாவு மட்டும்தான் சேர்க்குறேன், வேறு எதுவுமே சேர்க்கல. அதில் வேறு எந்த மாவும் சேர்க்கல. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு, இது மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இதை சேர்த்து அப்படியே நம்ம மிளகாத்தூள் அது ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அப்படியே தண்ணி ஊற்றி கரைச்சி அடையாக ஊற்றிடலாம். இல்லை எனக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தோசை மாவில் நம்ம இதை வீட்டில் ரெடியாக தோசை மாவு இருந்துச்சுன்னா அதில் இதை டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடை மாதிரி இல்லாமல் கம்பு மாவை மட்டும் ஆட் பண்ணி கிறிஸ்பியாக தோசையாக ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் கம்பு தோசை. கம்பில் வந்து நிறைய அயனும் கால்சியமும் இருக்குது, உடம்புக்கு குளிர்ச்சி. அதோட இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை இருக்கிறவங்க சாதாரணமாகவே எல்லா லேடிஸுமே எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம், நிறையா உதிரப்போக்கு இருக்கிறதுனால உடம்புல தெம்பு குறையும். கால்சியம் வந்து ஏஜ் ஆக மூட்டு வலி அது இதெல்லாம் வரும். அதுக்கு இந்த கம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நல்ல உணவு, நமக்கு வெயிட்டும் ஏறாது, சுகரும் கண்ட்ரோலில் வைக்கும். நான் இதில் வந்து அடை தான் ஊற்றுறேன். அடைனா மொத்தமாக ஊற்றுறேன், அவ்வளோதான்.
நம்ம வெறும் கம்பு மாவு மட்டும் போட்டிருக்கிறதுனால இதில் நல்லா மெல்லிசாக இழுத்து ஊற்ற முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிஞ்சு வந்துடும். இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கம்பு மாவு அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. சாதாரண அடை மாவில் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிடலாம். கம்பு மாவு மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா பவுடராக. இப்போ நம்ம மாவுலாம் ஊற வச்சு அரைச்சோம்னா அதையே திரும்பி திரும்பி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு தடவை அரைச்சி கம்பு மாவு வச்சுக்கிட்டோம்னா அதிலே இட்லி, தோசை அந்த மாவு தீர்ற வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுன்னா நம்ம தேவைக்கு கரைச்சிக்கலாம். ஆனால் நாம் வீட்டில் அரைச்சதாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. நான் ரெடிமேட் மாவு தான் யூஸ் பண்ணேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு காலையில். அப்புறம் அன்றைக்கி வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் பிரித்து நான் எப்படி பேக் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கத்திரிக்காயும் கோவக்காயும் ஒரே பாக்ஸில், இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து 4 செட்டாக வாங்கினேன். அமேசானில் தான் வாங்கினேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு 4 பட காய்கள் வீணாக போகாமல் இருக்குது. கேர்ஃபுல்லாக நம்ம வச்சு நல்லா பேக் பண்ணி வச்சிட்டோம்னா அப்பப்போ தண்ணி சேராமல் அது கீழே தண்ணி தேங்கிடும். அதில் ஒரு ஃபில்டர் இருக்குது. அதனால் காய் வீணாக போக மாட்டேங்குது. நமக்கு தாராளமாக 2-3 நாள் வரும் காய் அப்படியே. கத்திரிக்காயும் கோவக்காயும் ஒரே பாக்ஸ்லேயே பேக் பண்ணிட்டேன். அடுத்து முருங்கைக்காவும் நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருவேன். பொடி பொடியாக கொஞ்சம் நம்ம டேரெக்டாக சாம்பாரில் போடுற சைஸும் கட் பண்ணி போடுவேன். இப்படி பாதியாக 2ஆக கட் பண்ணி போட்டும் வைப்பேன். அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இது நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கவும் ஈஸியாக இருக்குது. நீளமாக இருக்கிறதுனால காம்பேக்டாக ஒன்று மேலே ஒன்று வச்சிட்டோம்னா 4 பாக்ஸு ஒரே ஷெல்ஃப்லேயே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பாக்ஸு. அடுத்தது வெண்டைக்காய். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் பொரியல், சாம்பாருக்கு சரியாக இருக்கும். அதை ஒரு பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாக்ஸு மூடியோடு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நமக்கு வைக்க ஈஸியாக இருக்கும். இல்லைனா இது எங்கே அது எங்கேன்னு தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பாவக்காய் ஒரு 3 பாவக்காய். அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வைக்கிறேன். நல்லா பெரிய பாவக்காவே தான் கிடைக்கிது. அதான் இப்போ கிடச்சிது. அதையும் பேக் பண்ணி வச்சாச்சு. அடுத்து கொத்தவரங்காய் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ். மொத்தம் 4 பாக்ஸ் இருக்குது. 4த்துலேயும் பேக் பண்ணி வச்சுட்டேன். பாவக்காய்க்கு மட்டும் ரவுண்டாக ஒரு ஷேப்பில் ஒரு பாக்ஸு. மாங்காவும் சவுச்சவும் அதை ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன் உள்ளார. அடுத்து பச்சை மிளகா. யூஸ்வலாக பச்சை மிளகா வந்து இந்த பழுத்து கலர் மாறி போயிருக்கும். பச்சை கலர் இல்லாமல் கொஞ்சம் சிகப்படைஞ்சது நம்ம தனியாக எடுத்துட்டோம்னா மற்ற மிளகாயும் பழுக்காது, சீக்கிரம் வீணாக போகாது. அது தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்துலேயுமே இந்த காம்பை கிள்ளிட்டு நம்ம வச்சோம்னா ரொம்ப நாள் வரும். பச்சை மிளகா காம்பை கிள்ளிட்டு அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி சேராமல் இருக்கணும். அதுதான், தண்ணி சேர்ந்துச்சு தண்ணி விட்டுச்சுன்னா சீக்கிரம் வீணாக போயிடும். வெள்ளை வெள்ளையாக ஃபங்கஸ் வந்துடும். காம்பை கிள்ளிட்டு வச்சா தான் பச்சை மிளகா நிறைய நாள் இருக்கும். கிள்ளிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பேக் பண்ணி வச்சுருவோம். இது மாதிரி வச்சா ரொம்ப நாள் இருக்கும். அப்பப்போ எடுத்து கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு திருப்பி உள்ளே வைக்கணும். அந்த ஈரம் அதில் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நாள் வரும். இதெல்லாம் எடுத்து அப்படியே அடிக்கிற வேண்டியதான் ஃப்ரிட்ஜில். அடுத்து மஷ்ரூம் வாங்குவேன். வாரத்துக்கு ஒரு தடவை நான் கட்டாயம் இந்த காளான் சாப்பிடுவேன். இது ஃபைபர் ரிச்சு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து கருவேப்பிலை ஃபுல்லாக உருகி வச்சுட்டேன். கொத்தமல்லியும் இந்த மாதிரி வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்து சேர்த்து வச்சுட்டேன். அதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸு. கருவேப்பிலைக்கு ஒரு பாக்ஸு, கொத்தமல்லிக்கு ஒரு பாக்ஸு. அடுத்து புதினா வந்து இலை மட்டும் பிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்த புதினாவெலாம் எடுத்துட்டோம்னா இலை மட்டும் பிச்சு எடுத்து வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய நாள் வரும் வீணாக போகாமல். இது மாதிரி தான் நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து எடுத்து வைப்பேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். காய்கறிகள் வாங்கிட்டு வரதை விட இந்த மாதிரி பிரித்து பேக் பண்ணி அடுக்கிறதுக்கு தான் நேரம் அதிகமாகும். நம்ம பொறுமையாக அதை எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும்.
அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் போடுறேன். ஏற்கனவே போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.